மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்க. ஹேப்பியா, சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 2 நாளோட விளாக் தான். 2 நாள்னா, ஒரு டே ஃபுல்லா எடுத்திருப்பேன். இன்னொரு டேல கொஞ்சமா எடுத்திருப்பேன். ஸோ இது நான் முந்தின நாள் நைட்டே இந்த கட்லரி ஹோல்டர் மட்டும் வாஷ் பண்ணிட்டு போய் தூங்கிட்டேன். அதனால தான் நான் நெக்ஸ்ட் டே வந்தோனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த கட்லரி ஹோல்டர் வந்து நல்லாவே இருக்குது. இதோட லிங்க் வந்து எனக்கு ஆக்சஸ் ஆச்சுன்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வெளிய வச்சுட்டு, ப்ரொக்கோலி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா. ஸோ, அதில வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பொரியல் மாரி செய்யலான்னு பாதி ப்ரொக்கோலில செஞ்சு பார்த்தேன். அது மசியல் ஆயிடுச்சு. அதனால என் தம்பி டென்ஷன் ஆயி எனக்கு ஒழுங்கு மரியாதையா ஃப்ரை செஞ்சு குடுன்னு சொல்லிட்டான். அதனால நான் நைட்டே அதில கொஞ்சம் தயிரு, மொளகாத்தூள், மஞ்சத்தூளு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணட்டும்னு சொல்லி ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சு அதில அரிசி மாவும், கடலை மாவும் மட்டும் போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார். இது வந்து ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆயிரும். நான் வந்து சின்ன டம்ளர்ல பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ, அதுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு, மஞ்சத்தூளு, உப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா இவ்வளோ தான் போட்டேன். போட்டுட்டு குக்கர்ல நல்லா விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில வந்து நல்லா மசிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் சாம்பார் தூள் உங்களுக்கு வேணும்னா மொளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசிச்சு அது ஒரு நல்லா கொதியெல்லாம் வந்ததுக்கப்புறம், அதில வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகா வேணும்னா காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சாம்பார் ரெடி. டேஸ்ட் ஓகேவா இருந்துச்சு. நமக்கு சட்டுன்னு சாம்பார் வேணும் அப்டின்னா, நம்ம இந்த மாரி சாம்பார் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கொறை சொல்ற மாரி இருக்காது டேஸ்ட்டு. எனக்கு அது மட்டும் கரெக்ட்டா தெரிஞ்சிரும். ரொம்ப ஆஹா! ஓஹோன்லாம் இருக்காது. சிம்பிளா இருக்கும் சாம்பார். அண்ட் தென் நான் லெமன் சாதம் செய்யலாம்னு நெனச்சிருந்தேன். அதான் என் தம்பிக்கு வந்து லெமன் சாதம் வேணாம் அப்டின்னு சொல்லிட்டான். ஸோ, அப்பாவுக்கு மட்டும் லெமன் சாதம், என் தம்பிக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ். நல்ல வேளை நைட்டே சொல்லிட்டான். அதனால நான் சீக்கிரமா கட் பண்ணி மட்டும் எல்லாத்தையும் வச்சுட்டேன். அதனால ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. அண்ட் ஆரிகானோ வந்து வாங்கி வச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆரிகானோ போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்யணும்னு. ஸோ, எங்க வீட்ல வந்து இந்த இட்டாலியன் சீசனிங்லாம் ரொம்ப காமனா கிடையாது. நெறைய பேர் வீட்ல அப்படிதான் இருக்கும். ஸோ, அது மாரி நான் ஆரிகானோ வாங்கும்போதே அம்மா சொன்னாங்க, "இதெல்லாம் எதுக்கு? ஓமவல்லி தானே! ஓமவல்லி இலைய எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டா ரெடி ஆயிரும். இதுக்கு போய் வாங்கிட்டு இருக்கணுமா?" அப்பலாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஆரிகானோ கடையில இருக்கிறது வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குனேன். நல்ல வேளை அது வந்து நல்லா இருந்துச்சு. அதுவரைக்கும் நான் தப்பிச்சேன் எங்க அம்மாகிட்ட இருந்து. ஒரு வேளை நல்லா இல்லாம இருந்திருந்துச்சுன்னா அவ்வளோதான் எங்க அம்மா என்னைய. நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்ருக்கும்போதே, அம்மா வந்து சைட் பை சைட்ல லெமன் சாதம், அதுக்கப்புறம் அந்த ப்ரொக்கோலி ஃப்ரை அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் நான் தோசை ஊத்தி குடுத்துட்டு, என் தம்பிக்கு மட்டும் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அம்மா வந்து அப்பாவுக்கு ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி, ப்ரொக்கோலி ஃப்ரை அதெல்லாம் வச்சதுக்கப்புறமா, நாங்க எங்களுக்கு எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும் கேரட் ஜூஸ் போட்டுக்கிட்டோம். அதுவே ஃபில்லிங்கா இருந்ததுங்கிறதுனால, பிரேக்ஃபாஸ்ட் வந்து நானும் அம்மாவும் சாப்பிடல. ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ, கேரட் ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டே குடிச்சிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த வெளிய போற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ, அதனால பொறுமையா கிளம்பி வெளிய போயாச்சு. இந்த சீரியல் வந்து இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. ஸோ, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடுலாம் பார்த்தேன். ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். எங்க வயலுக்கு போம்போது பார்ப்பேன். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு வயலுக்கும் போகவே இல்ல. அதனால இத பார்த்தோனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஸோ, அதுக்கப்புறமா ஈவினிங்லேருந்து தான் விளாக் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சொதப்பலான ஒரு கேக் ரெசிபி. நான் அதனால தான் அத பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இந்த விளாக்ல குடுக்கல.
நைட்டு டின்னருக்கு வந்துட்டு தோசை மாவு இருந்துச்சு. ஸோ அது போக கொஞ்சமா சேமியா மட்டும் செஞ்சுக்கிட்டோம். சேமியா இது வந்துட்டு தண்ணீல ஊற வச்சு, இட்லி கொப்பரையில வச்சு, அ வேக வச்சு, அதுக்கப்புறமா தாளிக்கிற மாரியான ஒரு ரெசிபி. ஸோ அதனால அத இட்லி கொப்பரையில வச்சுட்டு சைட் பை சைட்ல தோசை கல் போட்டுட்டேன். ஏதாச்சும் ஒரு ஈவினிங்ல வந்து ஃபுல்லா ஸ்கையு எல்லாமே ஆரஞ்ச் கலர்ல மாறும்ல, அந்த மாரியான ஒரு ஈவினிங் தான் அது. அதனால தான் அதையும் கேப்சர் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து வீடியோல நெறையா தெரியல. பட் நேர்ல பார்க்கும்போது ஃபுல்லா வீடு கீழ ஃபுல்லா ஆரஞ்சா இருந்த மாரி இருந்துச்சு. என் அக்காவ என்கிட்ட "சித்தி சித்தி இங்க பாருங்க இப்டி இப்டி இருந்துச்சு." அந்த மாரி காமிச்சுட்டு இருந்தான். அதனால அதையும் கொஞ்சமா வீடியோ எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் தோசை ஊத்திட்டு சாப்ட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு, என்னோட கரண்ட் அப்சஷனான ஒரு சீரிஸ் "பிரிஜிட்டன்" அது பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த 4 எபிசோடும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் தூங்குனேன். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அ கரண்ட் சீரிஸ். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு மத்தியானம் போல எல்லாரும் சடன் பிளான் தான். தாய் கிழவி படத்துக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப நல்ல படம். அந்த ஸ்க்ரீன்ல யார் யார் வராங்களோ எல்லாரும் நம்மள சிரிக்க வைப்பாங்க. அட் த சேம் டைம் ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற மாதிரியும் இருந்துச்சு இந்த படம். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரியான நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.